Unit 1 Fundamentals of Business Chapter 2 Objectives of Business Human Activities மனித செயல்பாடுகள் அப்படின்னா என்ன? ஒரு மனுஷன் தன்னுடைய தேவைக்காக இல்லை தன்னுடைய சொந்த திருப்திக்காக என்னென்ன ஆக்டிவிட்டி பர்ஃபார்ம் பண்ணுறாரோ அந்த ஆக்டிவிட்டி எல்லாமே ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ். அதாவது ஆக்டிவிட்டி பர்ஃபார்ம்ட் பை அ ஹியூமன் பீயிங் டு மீட் இஸ் ஆர் ஹர் நீட்ஸ் அண்ட் வாண்ட்ஸ் ஆர் ஃபார் பர்சனல் சாட்டிஸ்ஃபேக்ஷன். இந்த ஹியூமன் ஆக்டிவிட்டீஸை ரெண்டாக கிளாஸிஃபை பண்ணலாம். எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ், நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ். எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்போது மனுஷன் பணம் சம்பாதிக்கிறதுக்காக செய்யக்கூடிய எல்லா ஆக்டிவிட்டீஸும் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ். ஆக்டிவிட்டீஸ் அண்டர்டேக்கன் டு ஏர்ன் மணி. எக்ஸாம்பிளாக ப்ரொடக்ஷன் ஆஃப் கூட்ஸ், அதாவது பொருட்களை உற்பத்தி செய்கிறது. ரெண்டாவது செல்லிங் பை ரீட்டெய்லர்ஸ், சில்லறை வியாபாரிகளுடைய விற்பனை. இதெல்லாம் பணம் சம்பாதிக்கிறதுக்காக செய்யக்கூடிய ஆக்டிவிட்டீஸ். அதனால் இதெல்லாம் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு சொல்லலாம். நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்போது பணம் சம்பாதிக்கிறதுக்காக கிடையாது. அதாவது இந்த சமூக உளவியல் தேவைகளை திருப்திப்படுத்துறதுக்காக, சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக செய்யக்கூடிய ஆக்டிவிட்டீஸ். ஆக்டிவிட்டீஸ் அண்டர்டேக்கன் டு சாட்டிஸ்ஃபை சோசியல் அண்ட் சைக்காலஜிக்கல் நீட்ஸ். எக்ஸாம்பிளாக குக்கிங் ஃபுட் ஃபார் ஃபேமிலி, ஒரு குடும்பத்துக்காக சமைப்பது. இது பணத்தை ஈட்டி தராது, ஆனால் ஒரு மன திருப்தி, உளவியல் சார்ந்தது. செலிப்ரேட்டிங் ஃபெஸ்டிவல்ஸ், கொண்டாட்டங்கள். ஃபெஸ்டிவலை செலிப்ரேட் பண்ணுறது ஒரு மன திருப்தி, ஒரு சைக்காலஜிக்கல் நீடு. அதனால் இதெல்லாம் நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு சொல்லலாம். எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸுக்கும் நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸுக்கும் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஒரு 5 டாப்பிக்கு நம்ம பேசஸில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு டெஃபினேஷன். நம்ம ஏற்கனவே பார்த்தது தான் டெஃபினேஷன். எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்போது ஆக்டிவிட்டீஸ் அண்டர்டேக்கன் டு ஏர்ன் மணி, பணம் சம்பாதிக்கிறதுக்காக, ஏர்ன் பண்ணுறதுக்காக செய்யக்கூடிய ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ். நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்போது சாட்டிஸ்ஃபை சோசியல் நீட்ஸ். ஆக்டிவிட்டீஸ் அண்டர்டேக்கன் டு சாட்டிஸ்ஃபை சோசியல் நீட்ஸ். மோட்டிவ். எக்கனாமிக் ஆக்டிவிட்டியோட மெயின் மோட்டிவ் டு ஏர்ன் மணி, பணம் சம்பாதிக்கிறது தான் மோட்டிவ். நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸோடைய மோட்டிவ் சாட்டிஸ்ஃபேக்ஷன், திருப்தி அடைகிறது. மூணாவது டிஃப்ரென்ஷியேட் பண்ணுற பேஸ் மணி மெஷர்மெண்ட். பணத்தால் அளக்க முடியுமா அப்படின்போது எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸை கேன் பி வேல்யூடு, அளக்க முடியும். நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸை கெனாட் பி வேல்யூடு, அளக்க முடியாது, பணத்தால் அளவிட முடியாது. ஏன்னா ஆளுக்கு ஆள் மாறுபடும். ஒரே விஷயம் ஒருத்தருக்கு அதிக திருப்தியும் இன்னொருத்தருக்கு கம்மி திருப்தியும் கொடுக்கலாம். அதனால் நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸை நம்மளால் மணியால் வேல்யூ பண்ண முடியாது. The fourth difference ரிலேஷன்ஷிப் பேஸில். ரிலேஷன்ஷிப் பார்க்கும்போது எக்கனாமிக் ஆக்டிவிட்டி ரிலேட்டட் டு கிரியேஷன் ஆஃப் வெல்த். வெல்த்தை, செல்வத்தை உண்டாக்குறதோட தொடர்புடையது, ரிலேட்டட் டு கிரியேஷன் ஆஃப் வெல்த். அதே நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி ஒரு செல்வத்தை உருவாக்காது, டு நாட் கிரியேட் வெல்த், வெல்த்தை உருவாக்காது. பின்ன டியூரேஷன், காலம் அளவு பார்க்கும்போது இந்த எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்போது டன் ஆன் ரெகுலர் பேசஸ், தொடர்ச்சியாக நிகழக்கூடியது. ஒரு வியாபாரம் அப்படின்போது, ஒரு பிஸ்னஸ் அப்படின்போது அது தொடர்ச்சியாக நடந்துகிட்டே இருக்கும். ஆனால் நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் ஒரு திருப்திக்காக செய்யக்கூடிய செயல். ஒரு ஃபெஸ்டிவல் அப்படின்போது நம்ம தொடர்ச்சியாக ஃபெஸ்டிவலை டெய்லி கண்டினியூஸாக கொண்டாட மாட்டோம். அது ஒரு குறிப்பிட்ட டைம் மட்டும் தான் நடக்கும். ஒரு நாள் நடக்கும், 2 நாள் நடக்கும், அந்த மாதிரி மட்டும்தான். ஒரு சினிமா பார்க்குறது, தொடர்ச்சியாக நம்ம சினிமா பார்த்துட்டு இருக்க மாட்டோம். அப்போ நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் நாட் அண்டர்டேக்கன் ரெகுலர்லி.
டைப்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் ஆக்டிவிட்டி, எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ். டைப்ஸ் ஆஃப் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ். இந்த பணம் சம்பாதிக்கிறதுக்காக செய்யக்கூடிய ஆக்டிவிட்டீஸ், அண்டர்டேக்கன் டு ஏர்ன் மணி. ஆக்டிவிட்டீஸ் அண்டர்டேக்கன் டு ஏர்ன் மணி. பணம் சம்பாதிக்கிறதுக்காக செய்யக்கூடிய ஆக்டிவிட்டி தான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ்னு பார்த்தோம். அதில் 3 டைப் இருக்குது. எம்ப்ளாய்மெண்ட், ப்ரொஃபஷன், பிஸ்னஸ். இல்லை ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எம்ப்ளாய்மெண்ட். எம்ப்ளாய்மெண்ட்னா தெரியும், வேலை. ஒரு த ஆக்குபேஷன் இன் விச் பீப்புள் ஒர்க் அதர்ஸ் அண்ட் கெட் ரெமுனரேஷன் இன் தி ஃபார்ம் ஆஃப் வேஜஸ் ஆர் சேலரி. வேலை, எம்ப்ளாய்மெண்ட்னா ஒரு வேலை. அதாவது ஒரு ஆள் இன்னொரு ஆளுக்காக பணிபுரிவது. அப்போ இன்னொரு நபருக்காக நம்ம வேலை செய்யும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? ரெமுனரேஷன் கிடைக்கும். அதுக்கான பிரதிபலன், அதுக்கான ஊதியமோ, அதாவது சேலரி கிடைக்கலாம், இல்லைன்னா வேஜஸ், கூலி கிடைக்கலாம். இதுதான் நம்ம எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிளாக மேனேஜர்ஸ், கிளர்க், இவங்கெல்லாம் ஒரு ஸ்தாபனத்தில், ஒரு நிறுவனத்தில் ஒர்க் பண்ணுவாங்க. அந்த நிறுவனத்துக்காக வேலை செய்கிறாங்க. அதுக்காக இவங்களுக்கு என்ன கிடைக்கும்னா சேலரி கிடைக்கும். இதோடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னென்னு பார்க்கும்போது, இந்த எம்ப்ளாய்மெண்ட்டில் 2 பேர் கண்டிப்பாக இருக்கணும். ஒருத்தர் எம்ப்ளாயர், அதாவது நம்மளுக்கு பணி கொடுத்தவர், பணி அமர்த்துபவர் அப்படின்னு சொல்லலாம். இன்னொருத்தர் எம்ப்ளாயி, பணியாளர், அவருக்காக வேலை செய்கிற ஆள். இவங்க 2 பேருக்கு இடையில் ஒரு கான்ட்ராக்ட் இருக்கும். எ கான்ட்ராக்ட் எக்ஸிஸ்டிங் பிட்வீன் தி எம்ப்ளாயர் அண்ட் தி எம்ப்ளாயி. செகண்ட் கேரக்டர் பார்க்கும்போது எம்ப்ளாயி, அது பணியாளர், பர்ஃபார்ம்ஸ் அசைன் டாஸ்க். ஒரு பணியாளர் என்ன பண்ணுவார்னா, அந்த நிறுவனத்தில் அவருக்கு என்ன வேலை செய்யணும் அப்படின்னு ஒரு டாஸ்க்கை கொடுத்துருப்பாங்க, அசைன் பண்ணியிருப்பாங்க. அந்த வேலையை பணியாளர் செய்யணும். ரெமுனரேஷன் இஸ் கிவன் டு எம்ப்ளாயி. அதற்காக அந்த எம்ப்ளாயிக்கு, அந்த பணியாளருக்கு ரெமுனரேஷன் கொடுப்பாங்க, அதாவது சேலரி கொடுப்பாங்க, ஊதியம் கொடுப்பாங்க. எம்ப்ளாயி அபைட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன். அந்த ஆர்கனைசேஷன், அந்த அமைப்போட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும், சட்டத்திட்டங்கள் இருக்கும். அதை எம்ப்ளாயி, பணியாளர் அனுசரித்து நடக்கணும், அதை ஒபே பண்ணி நடக்கணும். ப்ரொஃபஷன், சிறப்பு தொழில்னு சொல்லலாம். ப்ரொஃபஷன்ஸ் ஆர் தோஸ் ஆக்குபேஷன்ஸ் which involve rendering of personal services of a special and expert nature. அதாவது ப்ரொஃபஷனை எல்லாரும் பண்ண முடியாது. அதுக்கு சிறப்பு தகுதி இருக்கணும், ஸ்பெஷல் குவாலிஃபிகேஷன் இருக்கணும். இப்போ டாக்டர், அவங்க அதுக்கான குவாலிஃபிகேஷன் எம்பிபிஎஸ், எம்டி, அந்த குவாலிஃபிகேஷனை அந்த கன்சர்ன்டு டிபார்ட்மெண்ட்லேருந்து வாங்கியிருக்கணும், படித்து வாங்கியிருக்கணும். அந்த தொழிலில் அவங்க எக்ஸ்பர்ட்டாக இருக்கணும், அதாவது நிபுணத்துவம் பெற்றவர்களாக இருக்கணும். இப்போ டாக்டர்ஸ், அதேமாரி அட்வொகேட்ஸ், சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், இவங்கெல்லாம் அந்தந்த துறையில் உயர்கல்வி, ஹையர் குவாலிஃபிகேஷன் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி அந்த தொழிலில் அவங்க ஸ்பெஷலாக இருப்பாங்க, எக்ஸ்பர்ட் நேச்சரில் எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க. இவங்கள தான் ப்ரொஃபஷனல்ஸ் சொல்கிறோம். இந்த ஆக்குபேஷனை ப்ரொஃபஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதோட கேரக்டர் என்னன்னு கேட்டிங்கன்னா, இட் இஸ் அ சிஸ்டமேட்டிக் பாடி ஆஃப் நாலேஜ். இது ஃபார்மல் அக்யூசேஷன் ஆஃப் நாலேஜ். அதுக்குன்னு ஸ்பெஷல் நாலேஜ் இருக்குது. டாக்டர்ஸ்னால் அதுக்கான நாலேஜ், அதுக்கான படிச்சிருக்கணும், அதில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கணும். அட்வொகேட் அதே மாதிரி அவரோட தொழிலில் அவர் எக்ஸ்பர்ட்டாக இருக்கணும், அதுக்கான குவாலிஃபிகேஷன் பெற்றிருக்கணும். சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் போது அந்த குவாலிஃபிகேஷன் அவர் அக்யர் பண்ணியிருக்கணும், அதில் நாலேஜ் இருக்கணும். தெர் இஸ் எ கோட் ஆஃப் கான்டாக்ட். ஒவ்வொரு தொழிலுக்கும் ஒரு கோட் ஆஃப் கான்டாக்ட் இருக்கும், நடத்தை விதிகள் இருக்கும். அதை அனுசரித்து அவங்க நடக்கணும். இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் மோட்டிவ். மற்ற எல்லா பிஸ்னஸ் எம்ப்ளாய்மெண்ட்டில் எல்லாமே ஏர்ன் மணி அப்படின்னு படிப்போம். ஆனால் இந்த ப்ரொஃபஷனில் மட்டும் ஏர்ன் மணி இருக்குது, எக்கனாமிக் ஆக்டிவிட்டி தான். ஆனால் இதில் சர்வீஸ் மோட்டிவ் அதிகமாக இருக்கும், சர்வீஸ் மோட்டிவ் அதிகமாக இருக்கும். தேர்டு டைப் ஆஃப் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி பிஸ்னஸ், தொழில் அப்படின்னு சொல்கிறோம். பிஸ்னஸ் ஒரு ஹியூமன் ஆக்டிவிட்டி. ரெகுலர் பேசிஸில் பண்ணால் மட்டும்தான் பிஸ்னஸ். எதுக்காக இந்த ரெகுலர் பேசிஸில் இந்த பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னு கேட்டால் ஏர்ன் ப்ராஃபிட். எப்படி ஏர்ன் பண்ணுவாங்க ப்ராஃபிட்? ப்ரொடக்ஷன் மூலமாக, டிஸ்ட்ரிபியூஷன் மூலமாக, பர்ச்சேஸ் அண்ட் சேல் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ். கூட்ஸையும் சர்வீஸையும் பர்ச்சேஸ் பண்ணுறது, சேல்ஸ் பண்ணுறது,
டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது, ப்ரொடக்ஷன் பண்ணுறது. இது மூலமாக லாபம் சம்பாதிக்கக்கூடிய தொடர்ச்சியாக நடக்கக்கூடிய ஒரு ஹியூமன் ஆக்டிவிட்டி தான் பிஸ்னஸ். பிஸ்னஸ் ரெஃபர்ஸ் டு எனி ஹியூமன் ஆக்டிவிட்டி அண்டர்டேக்கன் ஆன் எ ரெகுலர் பேசஸ் with the object to earn profit through production, distribution, purchase and sale of goods and services. இதில் நல்லா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. ஒரு பிஸ்னஸ் இங்கே முக்கியமான ஒரு பாயிண்ட் ரெகுலர் பேசஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தொடர்ச்சியாக நடக்கணும். ஒருத்தர் ஒரு ஃபர்னிச்சர் மார்ட் வச்சுருக்காரு. அவருடைய பிஸ்னஸ் வந்து ஃபர்னிச்சரை விற்கிறது டெய்லி. அதாவது அவர் பிஸ்னஸ் வைக்க அவரோட வேலையே ஃபர்னிச்சர் விற்கிறது மட்டும்தான். அதாவது ரெகுலர் பேசஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நம்ம வீட்டில் ஒரு ஃபர்னிச்சர் இருக்குது. அந்த ஃபர்னிச்சர் நம்ம வேண்டாம், அதை விற்றுடலாம் அப்படின்னு சொல்லி விற்கிறோம். அது வந்து பிஸ்னஸ் கிடையாது. அது வந்து எப்போது நடக்கக்கூடிய ஒரு ஆக்டிவிட்டி. நம்ம வீட்டில் டெய்லி நம்ம வந்து ஃபர்னிச்சர் விற்கிற வேலை இல்லை. அதாவது எப்போது நடக்கக்கூடிய இந்த ஆக்டிவிட்டியை நம்ம பிஸ்னஸ் சொல்ல மாட்டோம். தொடர்ச்சி நடக்கக்கூடிய ரெகுலர் பேசிஸ் நடக்கக்கூடிய இந்த ஆக்டிவிட்டியை மட்டும்தான் நம்ம பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லலாம்.